அத்தை அப்போ உயிரோடு இருக்கும்போது டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி சொத்தெல்லாம் அபகரிக்க பார்த்தாங்க. இதுல ரைட்ஸை பத்தி நீ பேசுற? கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறதுக்கு என் பசங்களே ஒரு உதாரணம். வேணா ஒன்று பண்ணலாண்ணா, நாம வந்த காரு ரிஜிஸ்ட்ரார் வீட்டில் தான் இருக்கு. நாம 2 பேரும் ஊருக்கு போய் அக்கௌண்ட்ஸை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடலாண்ணா. அதெல்லாம் வேணாண்டா, அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மைண்ட் செட்லேயே நான் இல்லை. நீ வேணா போயிட்டு வா. சரிண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏதாவதுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேண்ணா. சரி வரேண்ணா. சார், நான் இப்போ உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும்? வைஷுக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம் முடியுது? 4 மணிக்குன்னு சொன்னான். அப்படியா? வைஷு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அந்த பசங்க மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சொல்லு பாட்டி. சரி சரி, நீ பயப்படாத. சரி பாட்டி, நான் வரேன். சீக்கிரம் வரேன், உடனே வரேன். என்னாச்சுமா? பாட்டி நல்லா இருக்காங்கல்ல? பாட்டி நல்லா இருக்காங்க. சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணுமா? உனக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்ல இல்ல, பணம்லாம் என்கிட்ட இருக்கு. வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வரலாமா? கண்டிப்பா வாங்க ஆமா. சார். டேய், லைஃப்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது. என்ன இரும இரும. டேய், யாரம்மா? தோ இவனதான். அவனியா? மூஞ்ச பாரு. மூஞ்ச பாரு. என்ன வண்டி ஓட்டற? பாத்து வர மாட்டா? நீ ராங் சைடுல வந்துட்டு என்ன சொல்றியா? ஐயா தோடா, நம்மளுக்கே கிளாஸ் எடுக்குது. அதானே பொண்ணாச்சான்னு பாக்குறேன். அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் உடைச்சிருவோம் பாத்துக்க. எங்க தில்ல இருந்தா கைய விட பார்க்கலாம். மீனாட்சி, வண்டியில ஏறு. சரிக்கு சமமா எவனோடய சண்டை போட்டுட்டு இருக்க? வா, வண்டி எடு. இல்ல சார், இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏமா, அவங்க தான் நிதானம் இல்லாத பேசுறாங்கன்னா நீயும் சரிக்கு சமமா சண்டை போற. வண்டி எடு. ஏய் பெருசு, பேசிட்டு இருக்க. என்னடா என்ன பெரிய இது மாதிரி பேசுற? உள்ள உட்காரு. வண்டி எடு. உள்ள வா. டேய், போடா. தொலைச்சிடுவேன் ராஸ்கல். வண்டி ஏறா. சரி. ஏய் நில்றி. ஏய் ஏய், முன்னாடி போய் நிறுத்துறாவல. சரி. ஏய் நீ அந்த பக்கம் சரி. ஏய் நில்றி, நில்லு. ஏய். நிப்பாட்டு. ஏய் நிறுத்து வண்டியா, நிறுத்து. ஐயோ, ஏய் என்ன அள்ளு விட்டுருச்சா? என்ன மெர்சல் ஆயிட்டியா? உனக்கெல்லாம் 4 காட்டு காட்டினா தானே சரி வருவ. மீனாட்சி, யாரு இவங்க? லோக்கல் ஏரியா பசங்க சார். அதான் லோக்கலா பிஹேவ் பண்றாங்க. ஏய் என்ன லோக்கல் நான் சொல்ற. ஏய் சுத்து போறா. சரிடா. என்ன எட்டு போடுறாங்க? லைசன்ஸ் வாங்க போறாங்களா? இவனுங்களா? வேணாம் மீனாட்சி, அவங்களுக்கு சமமா நீயும் போய் சண்டை போட்டுட்டு இருக்க. எப்படி சுத்தி சுத்தி வரணுங்க பாருங்க சார். அதை விடுமா. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பாங்க. சர்க்கஸ்ல கரடி சுத்தி சுத்தி வரும் இல்லையா, அதே மாதிரி சுத்தி வருவாங்க, கம்முன்னு போயிடுவாங்க. ஏய் பெருசு, என்ன நீதி போதனையா? எங்க வெளியே வர சொல்லு பாப்போம். டேய் பாத்துடலாம்டா, வாடா வாடா. ஏய் மீனாட்சி, விடுமா. நாய் குலைக்கிறதுங்கிறதுக்காக நாம திருப்பி குலைக்க முடியுமா? ஏய் பெருசு, என்ன யார பார்த்து நாய்ங்கிற? போட்டனா அவ்வளவுதான், தாராந்துருவ. யார் தாராந்து போறாங்கன்னு இப்ப பாப்போம். ஐயோ பெருசு போன் பண்றா, எனக்கு பயமா இருக்குது. ஹலோ இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம்மா, நான் சுந்தரம் தான் பேசுறேன். ஆமா, ஆட்டோ ஓட்டுற பொம்பளை டிரைவரை இந்த ஏரியா பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. வந்து 4 தட்டு தட்டி கூட்டு போனா சந்தோஷமா இருப்பேன். லொகேஷனா? இது என்ன லொகேஷன்? அன்பு நகர் 3வது தெரு. அன்பு நகர் 3வது தெரு. ஆமா, அதான் இங்கதான் இருக்காங்க. டேய், அறிவு கடா உனக்கு. அந்த ஆள் ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றான்.
ஏரியா எங்க இருக்குன்னு வேற கேக்குறான். நீ ஏன்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? முதல்ல வண்டி எடுறா. சரிடா. சீக்கிரம். டேய் என்னடா? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா, பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னு இறங்கி நினைக்கிறேன். தள்ளிட்டு வாடா. மீனாட்சி நான் சொல்ல 50 ரூபா பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. கில்லாடி சார் நீங்க. இவங்க எல்லாம் எப்படி டீல் பண்ணுவோம்? அப்படிதான் டீல் பண்ணோம். சரி, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னீங்க? இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேரு அன்பு செல்வம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்ன துரைசிங்கம் யார் தெரியுமா? சிங்கம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 ஹீரோ. அவர் அப்பா தான் ராதாரவி, என் ஃப்ரெண்டு. நல்லா கலாய்க்கிறீங்க சார். பார்த்து போமா, பெட்ரோல் இருக்குல்ல? தாராளமா இருக்கு சார். என்ன சுத்த விட்டுறாது நீ. வாங்க போலாம். போ. கங்கம்மா, ம்? என்னமோ காபி குடிச்ச மாதிரியே இல்ல. இன்னொரு கிளாஸ் கூட. அப்படியே கொஞ்சம் விஷத்தை கொடு. ஏங்க, எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லியிருப்பேன், என் பேச்ச கேட்டீங்களா? இது சாதாரண விஷயம் இல்ல, கட்டி கொடுத்த பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். என் பேச்ச கேட்காம கிளம்பி வந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? சம்பந்தியா லட்சணமா கௌரவமா ஒதுங்கி நிக்கிறதா மரியாதைன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். நான் சொல்லும் போதெல்லாம் ஏன் வாய் அடைச்சிட்டு எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? இப்ப சம்பந்தி வேற எங்க போனாருன்னே தெரியல. போன வேற எடுக்கலையாமே. ஏண்டி, வீட்ல இருந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கங்கா தான் போன் பண்ணி சொன்னா. ஆமாப்பா, நான் தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அட ஏமா ஏமா இவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? இவ ஒரு கிணத்து தவளமா, இவளுக்கு என்ன தெரியும்? பாத்தே இல்ல, ஏதோ தேச துரோகம் பண்ண மாதிரி வரிஞ்சு கட்டி சண்டை போடுறா. இந்த பாருங்க, தேச துரோகத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பண்ணது சம்பந்திக்கு பெரிய துரோகம். சம்பந்தியோட குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவர் ஏற்கனவே உங்களை சம்பந்தின்னு மதிக்கிறதே இல்ல. அதுக்கு காரணம் நீங்க நடந்துகிட்ட முறை. இப்படி நீங்க பிராடு பித்தலாட்டம் பண்ணதெல்லாம் இது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அம்மா விடுமா, என்னமோ அப்பா மட்டும் தனியா முடிவெடுத்து செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்துதானே முடிவெடுத்தோம். இப்ப அப்பாவை மட்டும் குறை சொன்னா எப்படி? அப்படி கேளுமா நல்லா. கங்கா, அப்படி இல்லம்மா. இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். எனக்கு என்னன்னா, இதுக்கு அப்புறமாவது இவர் அடங்கினா தேவலான்னு இருக்கு. ஏய், என்னடி அடங்கி இருக்கணும்? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. வாயை மூடிட்டு பேசாம இருங்க, அது போதும். சம்மந்தி வந்தாருன்னா அவர் கையில கால்ல விழுந்தாவது நான் அவரை சமாதானப்படுத்துறேன். அடி பைத்தியக்காரிச்சி, நீ கால்ல விழுந்தா என்ன, நான் கால்ல விழுந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? ஆமா, தெரியாம கேக்குறேன், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஓவரா பேசிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன மாப்பிள்ள கூட தான் இப்படி என்னை பேசினாரு. என்னைக்கு இருந்தாலும் அந்த மனுஷன் அவரோட பிள்ளைகளுக்கு கொடுக்க போற சொத்து. சரி, கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப அவர் உதவி செய்யலாம்ல. அதை கொடுக்க மாட்டேன்ட்டு இந்த வீட்டையே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஏய், அவர் செய்ய வேண்டியதை கரெக்டா ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்க ஏன் இதெல்லாம் செய்ய போறோம்? எங்க கெட்ட நேரமா என்னமோ தெரியல, நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆனா நான் இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு சுந்தரம் வரட்டும். ஏங்க, பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு ஏய், என்னடி பெருசா பண்ணிட்டேங்கிற? அந்த சுந்தரத்தை ஆளை வச்சு கொலையா பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. அவர் காதல விழுந்துற போது. இல்லம்மா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா இனிமே அந்த சுந்தரத்துக்கு பயப்படுற மாதிரி இல்லம்மா. வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலான்னு தான் இருக்கிறேன். இந்த மனுஷன் அடங்குன மாதிரியே தெரியலடி. மொத்தமா உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுதான் அடுத்த வேலையை பாப்பாரு போல இருக்கு. ஏய், ஒழுங்கு மரியாதையா போயிரு.
ஏய் என்ன முறைக்கிற? என்னடி சொல்லிட்டே இருக்கிற, முறைச்சிட்டே இருக்கிற? போங்கறல போ. என்னங்க கைய? ஐயோ அப்பா சும்மா இருங்கப்பா. இல்லம்மா, இவன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இரு. கலகம் பிறந்தாதான் ஒரு நியாயம் பிறக்கும். இன்னைக்கு முடிவு நான் எடுக்கிறேமா. வஸ்தா கிளம்பு, கிளம்புடி. அப்பா விடுங்கப்பா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கப்பா. அம்மா நீ போமா, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. கங்கா, கடவுள் உன் வாழ்க்கையில என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியலடி. பாத்து பத்திரமா இருந்துக்கடி. ம். என்ன இவ உடனே வரேன்னா? என்ன இவள ஆளையே காணோம்? இப்ப வந்துறேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அர்ஜென்டா பணம் வேணும்னு போன் பண்ணி சொல்லி இன்னும் அவளை காணோம். இவ லேட் பண்ண எனக்கு டென்ஷன் ஆகி எனக்கு பிரஷர் ஏறி நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துருவேன் போல இருக்கே. ச்சே. எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. வாங்க சார், வாங்க. வாங்க. சார், இவங்க தான் என் பாட்டி. வணக்கம்மா. என்ன பாட்டி பேய பார்த்த மாதிரி என்னை பார்த்து மிரண்டு நிக்கிறாங்க? அது உங்க இரங்கல் செய்தி போட்டோவை பார்த்தாங்க. ஆ, ஆ. இப்போ நேர்ல பார்த்ததும் அவங்களால பேச முடியல. இல்ல பாட்டி? ஓ, உள்ள வாங்க சார், வாங்க. ஓ பாட்டி, நீங்க போங்க. வாங்கம்மா. உட்காருங்க சார். பாட்டி, தண்ணி கொண்டு வா. கொண்டு வா. போ பாட்டி. பாட்டி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. குடு. என்னங்க சார்? ஏய் உள்ள வா. இதோ ஒரு நிமிஷம் சார். கதவு சாத்து. என்ன பாட்டி? இந்த படுபாவை எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? பாட்டி, அவரோட பசங்களை பத்தி உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருந்தல. ஆமா, அப்பனுக்கே தெரியாம வீட்டை விற்க பாக்குறாங்கன்னு சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? பாட்டி, உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் கொடுத்தது யாருன்னு யோசிச்சோம்ல. ஆமா. அது வேற யாரும் இல்ல, இவரோட பசங்களே தான். அடியே, என்னடி சொல்ற? ஏடி, அப்பன பசங்க வித்துருவாங்க போல இருக்கே. ஆமா, இன்னைக்கு வீட்டை ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அட கடவுளே. கடைசியில நாங்க தான் போய் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு வந்திருக்கோம். அப்பாடி, நல்ல வேளை நம்ம பங்கு தப்புச்சதுன்னு வச்சுக்கோ. பிள்ளைங்க மேல உள்ள வெறுப்புல வீட்டுக்கு போக மனசு இல்லாம கிட்டத்தட்ட அனாதை மாதிரி ஆயிட்டாரு. ஏண்டி,
அந்த ஆளுக்கு தான் 2 பசங்க இருக்குல்ல, அப்புறம் எப்படி அவர் அனாதை ஆவாரு? பிரச்சனையே அவங்க தானே சொல்றேன்ல. பாட்டி, மனசு நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல நாம ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ம். சரி, இந்த பணம் போய் ஹாஸ்பிடலுக்கு பணம் கொடுத்துருவா. இந்தா. சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, வா. வந்துடுறேன். வா. ஏங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க. சார், மணி 1:30 ஆயிடுச்சு. ஆமா. எங்க வீட்லயே நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல கடைக்கு போய் வாங்கிட்டு வரட்டுமா? என்ன மீனாட்சி இப்படி பேசுற? நானும் வைஷும் உன்னை அப்படியே பாக்குறோம். ஏதோ 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. என் பசங்க பண்ண கூத்து என் வயரும் மனசும் நிறைஞ்சிருக்கு. அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க சார். நான் அப்போ சமையல் பண்றேன். ஆனா உங்களுக்கு சமைக்க தெரியாது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் வந்து பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். சரி. இருங்க. என்ன படிச்சிட்டு இருங்க. இதுல கேள்வி கேட்பியம்மா? இல்லையா? சரி. மீனாட்சி என்ன பார்த்துட்டு வேணும்னே இடிக்கிற மாதிரி நேரா வந்து பயம் காட்டிட்டு டக்குன்னு கட்டடிச்சுட்டு போயிட்டா மச்சான். நான் மெர்சல் ஆகி பேலன்ஸ் இல்லாம கீழே விட்டேன் மச்சான். பாக்குறதாண்டா அவ டீசென்ட், நம்மளை விட லோக்கலா பேசுறா. டேய், ஆடகர்னா நம்மள அன்பேஷம்னா சொல்லி பேசுவா. ஃபர்ஸ்ட் டைமே நம்ம யாருன்னு காமிச்சிருக்கணும்டா. அதை விட்ட போதாடா தப்பாயிடுச்சா. அதான் நம்ம மேல பயம் இல்லாம போச்சு. ஆட்டோக்காரி ரொம்ப ஓவரா தாண்டா பண்ணிட்டு இருக்கா. ஏரியால எல்லாரும் என் மேல கை வச்சதால அவன் மனசுக்குள்ள பெரிய கை நினைச்சுக்கிட்டு இருக்காடா. டேய், உன் மேல கை வச்சதுக்கு அப்பவே நம்ம திருப்பி செஞ்சிருந்தா அவளுக்கு பயம் இருந்திருக்கும்டா. இப்ப இவன் கையில ராங் பண்ணிருக்க மாட்டாடா. இனி அவளை சும்மா விடக்கூடாதுடா. ஏதாவது செய்யலாம்னு சொன்னப்ப 1 வாரம் ஆகட்டும் 10 நாள் ஆகட்டும்னு நீங்க தான்டா அமைதியா இருக்க சொன்னீங்க. நாம இனிமேலும் பொறுமையா இருந்தா மரியாதை இருக்காதுடா. இன்னைக்கு அவளை காட்டுன்னு காட்டிட வேண்டியதா. டேய், பிரகாஷ்க்கு ஃபோன் பண்றேன். இந்த பண்ற மச்சான். சார், பசியோட இருப்பீங்க, ஃப்ரூட்ஸ் ஏதாவது தரட்டுமா? உண்மையிலேயே எனக்கு பசியே இல்லம்மா. நீ கம்பல் பண்றதுனால தான் நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். இல்ல சார், காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இருங்க, ஆப்பிள் வச்சு கட் பண்ணி தரேன். நான் சொல்லி நீ என்ன கேட்கவா போற? என்னம்மா என்னாச்சு? என்ன பொண்ணு நீ? கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க மாட்டியா நீ? காஷ்மீர் ஆப்பிள் ரத்த ஆப்பிள் ஆக்கிட்டியே. பெருசா ஒண்ணும் இல்ல, பாத்துக்கிறேன். சபாஷ் மீனாட்சி, சபாஷ். இதோ பாரு, முதல் மரியாதை படம் மேட்னி ஷோ ஓடிட்டு இருக்கு. என்ன மீனாட்சி, கஸ்டமரை வீட்டுக்குள்ள வரைக்கும் வர வச்சு கரெக்ட் பண்ற போல இருக்கு. டேய், மரியாதையா பேசு. எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல ஃபேமிலி இருக்கிற இடத்துல இப்படி அக்லியா நடந்துக்கிறியே, என்ன உன்னை கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? வாய மூடு. ஏய், இங்க பாரு சாருக்கு கோவத்தை. ஹலோ, இது எங்க ஏரியா, இங்க தப்பு நடந்தா நாங்க தட்டி கேட்போம். டேய், நாம வந்ததால சாருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும்ல, அதான் டென்ஷன் ஆயிட்டாப்ல. டேய், என்னடா பேசுற? ஒரு நிமிஷம் சார், இவனுங்கிட்ட நான் பேசிக்கிறேன். மீனாட்சி, நம்மள டீல் பண்ணுதாடா. ஏய், என்ன வேணும் உனக்கு?
எதுக்கு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆ? யாரு நாங்க பிரச்சனை பண்றோமா? நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அக்கம் பக்கத்துல ஃபேமிலி இருக்கிற இடத்துல நீ யார வேணா கூட்டு வருவ, என்ன வேணா பண்ணுவ. நாங்க வாயை முட்டு பேசாம இருக்கணுமா? சிறப்பு பிஞ்சிரும். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இது எங்க மாமா வீடு. நீ வாடகைக்கு தான் இருக்க. நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவ. நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்களாம் வாயால சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணுவ? ஏய், இங்க பாருடா. ஏய், மரியாதையா போயிடு. இல்லைன்னா குத்திடுவேன். எங்க கிட்டயே கத்தி காட்டுறியா? ரெடி பண்ணுவ. நான் பண்ணுவேன். ஏய், சொருகிடுவேன். இரு கொஞ்சம் பொறுமையா இரு. நான் போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். நானே இவனுங்களுக்கு போதும். ஏய், போ. போடா. ஏய். போங்கறேன். என்னங்க இது? என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. தெரியலையேங்க. சொருகிடு. போ. போ.